எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாவித்திரி கோவிந்தராஜன். பாவை ஃபுட் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் பால் வச்சு ஒரு பாஸ்மதி ரைஸில் ஒரு தேங்காய் பால் சாதமும் முட்டை கிரேவி தான் பண்ண போகிறோம். தேங்காய் பால் சாதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டாக இருக்கும், காரெல்லாம் கம்மியாக இருக்காது, ஸ்பைசஸ் ஜாஸ்தி நம்ம போட மாட்டோம், மசாலா ஐட்டம் போட மாட்டோம். ஆனால் வந்து முட்டை கிரேவிக்கு வந்து நல்லா காரசாரமாக செஞ்சோம்னா காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க இந்த தேங்காய் பால் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் குக்கர் வச்சுட்டேன். குக்கரில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் கடலை எண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. நெய் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் சேர்த்துருக்குது. எண்ணெய் காஞ்சிருச்சு. பட்டை வந்து இந்த சைஸ் பட்டை சேர்த்துருக்கேன். கிராம்பு பார்த்திங்கன்னா ஒரு 4 கிராம்பு சேர்த்துருக்கேன். மராட்டி மொக்கு 2 சேர்த்துருக்குறேன். ஜாவித்திரி உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுறலாம். இது நல்ல ஒரு வாசம் கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டும் இருக்கும். அப்புறம் கல்பாசி பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒன்று சேர்த்துக்கோங்க. பிரியாணி இலை வந்து அதுவும் 2 சேர்த்துக்கோங்க. ஸ்டார் பூ வந்து அது 2 சின்னதாக 2 சேர்த்துருக்கேன். இப்போ இது கொஞ்சம் பொரியட்டும். ஏலக்காய் 4 சேர்த்துருக்கு. சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கு. பெருஞ்சீரகம் சோம்பு அது 1 ஸ்பூன் சேர்த்துருக்கு. இதெல்லாம் நல்லா முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம் எடுத்து லேசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ இதோடு சேர்த்துக்கலாம். பாருங்க, நான் முந்திரி பருப்பு ஒரு கை எடுத்துருக்குறேன். இது வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். இப்போ நான் வந்து ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன். அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு விழுது வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகி கண்ணாடி பதம் வந்தால் போதுங்க. இப்போ அது கரெக்டாக கண்ணாடி பதம் வந்துருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோம். இது ஒரு செகண்ட் நல்லா வதக்கிட்டு, தக்காளி பழம் பார்த்திங்கன்னா நான் வந்து மீடியம் சைஸு ஒரு பழம் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப பொடியாக கட் பண்ண வேண்டாம். நம்ம தக்காளி பழமும் நமக்கு ரொம்ப குழஞ்சி வர வேண்டாம். பார்த்திங்கன்னா நான் பச்சை மிளகா வந்து ஒரு 5 பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயில் வந்து பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வரணும். பச்சை மிளகா நல்லா கீறி போடுங்க, இல்லைன்னா வெடிக்கும். தக்காளி வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நாம் இது கூட கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம். புதினா ஒரு கைப்பிடி சேர்த்துருக்குதுங்க. கொத்தமல்லி தலையை நம்ம ஒரு கைப்பிடி சேர்த்துருக்குறோம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அதில் பாருங்கள், புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கிடுச்சு. 2 டம்ளர் ரைஸு இந்த உலக்கில் எடுத்துருக்குறோம். இது 2 எடுத்ததுனால இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி பிடிக்குங்க. இப்போ 2 எடுத்துருக்கிறதுனால நம்ம வந்து 4 டம்ளர் ஊற்றணும். இதுக்கு தேங்காய் பால் வந்து 3 டம்ளர் ஊற்றிட்டு 1 டம்ளர் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது 3 டம்ளர் ஊற்றிடலாம். தேங்காய் பால் 3 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றிருக்கு. இன்னும் 1 டம்ளர் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ 3 டம்ளர் தேங்காய் பால் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். ரைஸுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் வந்து ரொம்ப கொதிக்கிறதுக்கு நம்ம விட வேண்டாம். இப்படி கொதிக்க ஆரம்பித்தது நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். ரைஸ் பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸு நான் 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறம் வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம் வச்சுங்க. இப்போ ரைஸ் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, குக்கர் மூடி வந்து நல்லா மூட வேண்டாம், சும்மா இப்படி மூடி ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. பாருங்க, இப்போ இந்த தேங்காய் பாலும் ரைஸும் ஒரே அளவுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டுங்க, நான் எப்போவுமே எந்த பிரியாணியாக இருக்கட்டும், தக்காளி சாப்பாடாக இருக்கட்டும், எது செஞ்சாலும் நான் வந்து வெயிட்டே போட மாட்டேன். இந்த மாதிரி தான் செய்வேன். அதே மெத்தடில் செஞ்சுருக்கேன். இப்போ இதில் ஸ்டீம் வந்ததும் நம்ம என்ன பண்ணலான்னா ரொம்ப ஸ்லோ பண்ணி வச்சுட்டு போய் உட்காந்துட்டோம். 10 நிமிஷத்தில் சாப்பாடு ரெடி ஆயிடும். வந்து அப்புறம் பார்த்துக்கலாங்க. 10 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. நம்ம வெயிட் போடாமல் வச்சு 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டுங்க இந்த வெயிட்டை போட்டு ஆஃப் பண்ணிடணும். இனி நம்ம 10 நிமிஷம் கழிச்சு வந்து பார்த்தா போதும். இப்போ வெயிட் போட்டு நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் இல்லைங்களா. இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குதுங்க. அப்படி எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா பளபளன்னு இருக்குது. இதை நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம அதை தொட்டுக்கிறதுக்கு வந்து முட்டை கிரேவி பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 5 முட்டை நான் வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த முட்டையெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சாதத்துக்கு எக் கிரேவி தான் வைக்கணும்னு இல்லை,
நம்ம வந்து சிக்கன் மட்டன் அந்த மாதிரி எந்த மாதிரி இது உருளைக்கிழங்கு இந்த மாதிரி எதில் கிரேவி பண்ணாலும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எக்கு நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ நம்ம வேறு ஒரு பேன் வைக்கலாம். 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்க, ஒரு சின்ன பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய். பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு வச்சு சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிட்டுங்க. பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து கலர் மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துங்க, மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வந்துங்க பச்சை வாசம் போட்டுங்க ஒரு 2 நிமிஷம் வதக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ அடுப்பியை கம்மி பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தனியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதை வந்து நம்ம இது தண்ணி சேர்த்து வதக்கலாம். இப்போ இந்த மசாலா பச்சை வாசம் போட்டுங்க. தக்காளி அரைச்சிட்டு ஜார் கழுவின தண்ணி 1 டம்ளர் இருக்குது, அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம முட்டை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ இது மூடி போட்டு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். தேங்காய் பால் பார்த்திங்கன்னா இந்த கப்புக்கு 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் முட்டையை சேர்த்துக்கலாங்க. இப்போ முட்டை இதில் சேர்த்தியாச்சுங்க. இது இன்னும் 2 நிமிஷம் மசாலா வேகட்டுங்க. பாருங்கள், முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். பண்ணிடலாம். பாருங்கள், நமக்கு தேங்காய் பால் சாதம் முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை கூட இந்த தேங்காய் பால் சாதம் நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்து விடலாங்க. இது ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. முட்டை கிரேவி 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இந்த தேங்காய் பால் சாதமும் 10 நிமிஷத்தில் பண்ணிடலாங்க. இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.